அன்பின் காலம் தவக்காலம், அருளின் காலம் தவக்காலம். அன்பின் காலம் தவக்காலம், அருளின் காலம் தவக்காலம். இயேசுவின் சிலுவை பாடுகளில் இறைவன் வழங்கிடும் பேரன்பை இதயத்தில் இறைத்திடும் காலம். இயேசுவின் சிலுவை பாடுகளில் இறைவன் வழங்கிடும் பேரன்பை இதயத்தில் நிறைத்திடும் காலம். தன்னுயிர் தந்து அன்பு செய்து நம்முயிர் மீட்ட இயேசுவை போல் பிறரன்பை வாழ்ந்திடும் காலம் தவக்காலம். இது இறையன்பை சுவைத்திடும் காலம் தவக்காலம். இது பிறரன்பை வாழ்ந்திடும் காலம், இறையன்பை சுவைத்திடும் காலம், பிறரன்பை வாழ்ந்திடும் காலம், இறையன்பை சுவைத்திடும் காலம், பிறரன்பை வாழ்ந்திடும் காலம். மார்ச் மாதம் 5ஆம் தேதி, தபசு காலத்தின் முதல் நாள், திருநீற்று புதன். முதல் வாசகம். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 12 முதல் 18 முடிய. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனத்தை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள். புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முதியோரை கூடி வரச் செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும். மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும். உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? ஆண்டவர் நாட்டை செழிப்பாக்குகிறார். அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். புனித சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வசனம் 20, அதிகாரம் 6 வசனம் 2. சகோதரர் சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையராகுமாறு கடவுள் பாவமறியாத அவரை
பாவநிலை ஏற்கச் செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 வசனங்கள் 1-6 மற்றும் 16-18 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வதை இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாயுள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரைப் போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புவார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரைப் போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளில் நாம் தபசு காலத்தை ஆரம்பிக்கின்றோம். தபஸ் என்பது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. இவ்வார்த்தையானது தப் என்ற வேறொரு மூலச்சொல்லிலிருந்து வருகின்றது. இவ்வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள் உண்டு. முதலாவதாக, பல்வேறுபட்ட ஒருத்தல் முயற்சிகள் வழியாக ஒரு மனிதர் தனது எதிர்மறை தன்மைகளை குறைத்து அவற்றின் வழியாக தன் பாவங்களுக்கு கழுவாய் தேடி தன் ஆன்மீக வாழ்வை உயர்நிலைக்கு எடுத்துச் செல்வதாகும். இரண்டாவதாக, ஒருத்தல் முயற்சிகள் வழியாக உள்ள உறுதியை பெருக்கிக் கொள்வதாகும். மூன்றாவதாக, தனது சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி அவற்றை வலுவுள்ளதாக்கி தன் ஆன்மீக வாழ்விற்கு பயன் தரக்கூடிய வகையில் அச்சிந்தனைகளை ஒரு குறிப்பிட்ட திசையில் செலுத்துவதாகும். தபசு காலத்தில் நாம் இவற்றைத்தான் செய்ய முயல்கின்றோம். ஆன்மீக ஒருத்தல் முயற்சிகள் வழியாக நம் பாவங்களுக்கு கழுவாய் தேடுகின்றோம். ஆன்மீக உயர்நிலையை அடைய முயல்கின்றோம். இறைவன் பால் நம் சிந்தனைகளை திருப்ப முனைகின்றோம். இறைவனது வல்லமையை அதிகமாகவும் பெற்றுக்கொள்ள முனைகின்றோம். மேற்கூறப்பட்ட காரியங்கள் நம்மில் இயல்பாக நடைபெறுவதற்கு நம் உடலில் ஒருவிதமான சூழலை ஏற்படுத்துவது அவசியமானது. இந்த சூழல் ஒருத்தல் முயற்சிகளால் சாத்தியமாகிறது. ஒருத்தல் முயற்சிகளை ஒருவர் மேற்கொள்ளும் போது பொருள் சார்ந்த உலகத்தின் பாலான அவரது ஈர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறது என்பது முற்றிலும் உண்மை. பல நேரங்களில் அன்பிற்குரியவர்களே, பொருளாதாரமே நிறைவை கொடுத்துவிடும் என்று எண்ணி நாம் அதன் பின்னால் போகும் அவல நிலை இருக்கின்றது.
இன்றைய நாளில் நம் மீது பூசப்படும் சாம்பல் மனித உடலின் நிலையாமையை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பொருளாதார உலகின் நிலையாமையை நமக்கு எடுத்துரைக்கின்றது. உடல் என்பதே இந்த பொருள் சார்ந்த உலகை சார்ந்த ஒரு பருப்பொருளே. நிலையற்ற பொருள் சார்ந்த உலகம் நிலையான மகிழ்ச்சியை நமக்கு தர இயலாது என்பதை நமக்கு நினைவுபடுத்தும் விதமாகத்தான் சாம்பல் நம்மீது பூசப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, தவசு காலத்தில் மேற்கொள்ளப்படும் ஒருத்தல் முயற்சிகள் இறைவனை நோக்கி நாம் செல்வதற்கு மிகச் சிறந்த உதவி என்றாலும் அவைகளை சரியான மனநிலையோடு செய்வது அவசியமானது. ஒருத்தல் முயற்சிகள் தம்மிலே ஒரு மனிதரை கடவுள்பால் கொண்டு செல்ல இயலாது என்பதை நமது மனதில் இருத்துவது அவசியமானது. அதாவது, ஒருத்தல் முயற்சிகளை கண்மூடித்தனமாக கடைபிடிக்கின்ற பொழுது ஒருவர் கடவுளுக்கு அருகில் சென்று விடுகிறார் என்று சொல்வது அபத்தமானது. எனவேதான் இன்றைய நற்செய்தியில் நாம் மேற்கொள்ளும் ஒருத்தல் முயற்சிகளை எத்தகைய மனநிலையோடு செய்ய வேண்டும் என்பது குறித்து இயேசு அறிவுறுத்துகின்றார். நோன்பு, ஜெபம் மற்றும் தர்மம், இந்த 3 காரியங்களை செய்வது மட்டுமல்லாமல் இவற்றை சரியான மனநிலையோடு செய்ய வேண்டும் என்கிற செய்தியை ஆண்டவர் இயேசு நமக்கு எடுத்துரைக்கின்றார். இளவரசன் ஒருவன் இருந்தான். வீணை வாசிப்பதில் மிகவும் கெட்டிக்காரனாக இருந்தான். ஒரு முறை அவன் புத்தரை சந்திக்க நேரிட்டது. அவரது ஆளுமையால் வசீகரிக்கப்பட்டான். புத்தரை போல ஒரு துறவியாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டான். புத்தரிடம் தன் ஆசையை வெளிப்படுத்தினான். புத்தரோ மறுத்துவிட்டார். இளவரசனான அவனால் துறவிகளைப் போல ஏழ்மையில் வாழ முடியாது என்று சொன்னார். அவனோ தன்னால் ஒரு துறவியாக வாழ முடியும் என்றான். அவனது மன உறுதியை பார்த்த புத்தர் அவனை தன் சீடனாக ஏற்றுக்கொண்டார். ஞானத்தை விரைவில் பெற வேண்டும் என்ற ஆசையில் அவன் மற்ற துறவிகளை விட அதிகமான ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொண்டான். மற்ற துறவிகள் ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு உண்டார்கள் என்றால் இவன் 2 நாளைக்கு ஒருவேளை உணவு உண்டான். மற்ற துறவிகள் காலணி அணியாமல் வெறுங்கால்களோடு நடந்தார்கள் என்றால் இவன் காலணி அணியாத கால்களோடு முள்பாதையில் நடந்தான். மற்ற துறவிகள் மரத்தடியில் உறங்கினார்கள் என்றால் இவன் வெட்ட வெளியில் இரவில் உறங்கினான். மற்ற துறவிகள் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் உறங்கினார்கள் என்றால் இவன் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் உறங்கினான். இவ்வாறு செய்ததன் காரணமாக சில நாட்களிலேயே அவனது உடல் இளைத்தது. இது புத்தரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. புத்தர் அவனை அழைத்து, நீ நன்றாக வீணை வாசிப்பாய் என்று கேள்விப்பட்டேனே, உண்மைதானா என்று கேட்டார். அவனும் ஆம் என்று பதில் தந்தான். அதற்கு புத்தர், நீ வாசிக்கின்ற வீணையில் உள்ள கம்பி மிகவும் தளர்வாகவோ அல்லது மிகவும் இறுக்கமாகவோ இருந்தது என்றால் உன்னால் வீணை வாசிக்க முடியுமா என்று கேட்டார். அவன் முடியாது என்று பதில் தந்தான். அதற்கு புத்தர், நீ இளவரசனாக இருந்த பொழுது மிகவும் தளர்வாக இருந்தாய். இப்போது அளவுக்கு அதிகமாக உன்னை இறுக்கிக் கொள்கிறாய். இவ்விரண்டு அணுகுமுறைகளும் உனக்கு ஞானத்தை கொண்டு வராது, உன் ஆன்மீக வாழ்க்கைக்கு பயன் தராது. ஒருத்தல் முயற்சிகளை சரியான மனநிலையோடு மேற்கொள் என்று சொல்லி அனுப்பினாராம். உடல் என்ற வீணைக்கு அளவுக்கு அதிகமாக சொகுசு கொடுத்து மிகவும் தளர்வாக வைத்திருந்தோம் என்றால் அந்த உடலால் மகிழ்வு என்கிற இசையை எழுப்ப இயலாது. அதே வேளையில் உடலே எல்லா பாவங்களுக்கான காரணம் என்ற எதிர்மறையான, இது ஒரு தவறான எண்ணம். இத்தகைய தவறான எண்ணத்தோடு அதை அளவுக்கு அதிகமாக கட்டுப்பாட்டுக்குள்ளும் கடும் ஒருத்தல் முயற்சிகளுக்கும் ஆளாக்கினோம் என்றால் அதுவும் தவறானது. இந்நிலையில் உடலானது நம் ஆன்மீக பயணத்திற்கு தடையாகத்தான் விளங்குமேயொழிய தடமாக, அதாவது பாதையாக இருக்காது. எனவே இந்த நாளில் நமது ஒருத்தல் முயற்சிகளை சரியான மனநிலையோடு செய்வதற்கான அருளை இறைவன் தர வேண்டும் என மன்றாடுவோமாக. இறைவா, எம் பக்தி முயற்சிகள் மற்றும் ஒருத்தல் முயற்சிகளின் தீவிரத்தை சரியான மனநிலையோடு அதிகப்படுத்துவதன் மூலம் உம்மை இன்னும் அதிகமாக நெருங்கி வர எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமென்.
புதிய காலம் மிக புனிதமானது. புதிய வசந்த காலம் தவக்கோலமானது. இதோ புதிய காலம் மிக புனிதமானது. புதிய வசந்த காலம் தவக்கோலமானது. நெற்றியிலே சாம்பல் சிலுவை சின்னமானது. நெஞ்சத்திலே புதிய வாழ்வு உதயமானது. நெற்றியிலே சாம்பல் சிலுவை சின்னமானது. நெஞ்சத்திலே புதிய வாழ்வு உதயமானது. இதோ புதிய காலம் மிக புனிதமானது. புதிய வசந்த காலம் தவக்கோலமானது. தன்னை ஒடுக்கிக் கொள்வதும் நோன்பு ஆகுமா? உணவை சுருக்கிக் கொள்வதும் நோன்பு ஆகுமா? சாக்கு உடையும் சாம்பலும் நோன்பு ஆகுமா? காவி உடுத்தி நடப்பதும் நோன்பு ஆகுமா? உண்மை நோன்பு எதுவென்று எழும்பும் கேள்வியோ அது புனித சாம்பல் புதனென்று தொடங்கும் வேள்வியோ? சிலுவை வழியில் உயிர்ப்பை நோக்கி செல்லும் பாதையோ? இதோ புதிய காலம் மிக புனிதமானது. புதிய வசந்த காலம் தவக்கோலமானது. பசியை போக்க உதவுதல் நோன்பு ஆகுமே. பகிர்ந்து உணவை உண்ணுதல் நோன்பு ஆகுமே. உடுத்தி மகிழச் செய்வதும் நோன்பு ஆகுமே. நேர்மை உண்மை அன்புதான் நோன்பு ஆகுமே. அன்பர் இயேசு வழிதனில் செல்லும் காலமோ இது புதிய வாழ்வை மனதினில் பதிக்கும் கோலமோ? புனித வழியில் அன்பை வாழச் சொல்லும் நேரமோ? இதோ புதிய காலம் மிக புனிதமானது. புதிய வசந்த காலம் தவக்கோலமானது. இனி புனித வாழ்வை நிறைவுடன் பெற்று மகிழுவேன். மனதை மாற்றும் வழி என்று கண்டு மகிழ்கின்றேன். இனி புனித வாழ்வை நிறைவுடன் பெற்று மகிழுவேன். இதோ புதிய காலம் மிக புனிதமானது. புதிய வசந்த காலம் தவக்கோலமானது. இதோ புதிய காலம் மிக புனிதமானது. புதிய வசந்த காலம் தவக்கோலமானது. நெற்றியிலே சாம்பல் சிலுவை சின்னமானது. நெஞ்சத்திலே புதிய வாழ்வு உதயமானது. நெற்றியிலே சாம்பல் சிலுவை சின்னமானது. நெஞ்சத்திலே புதிய வாழ்வு உதயமானது. இதோ புதிய காலம் மிக புனிதமானது.
புதிய வசந்த காலம் தவ கோலமானது